அந்த உற்சவத்துல கண்ணனை எல்லாருக்கும் கொடுத்துடுவான். அர்ச்சகாள் கோவில் பெருமாளா இருக்க மாட்டான், எல்லாருக்கும் கொடுத்துடுவான். அங்க என்னன்னா இடைச்சிகள்லாம் பானை மேல பானை வெண்ணெய் உருட்டி வச்சேண்டி வெண்ணெய் வித்துண்டு வருவா. அப்ப யாரு வேணாலும் அந்த வெண்ணைய வாங்கி கண்ணன் மேல தானாவே அடிக்கலாம். கண்ணன் மேல அடிச்சுட்டே இருப்பா. அர்ச்சகாலாம் முகத்தை வழிச்சுட்டே இருப்பா, முகத்தை வழிச்சுட்டே இருப்பா. வெண்ணெய் எடுத்து எடுத்தும் ஆளாது. வெண்ணெய் இப்படியும் அடிச்சு அப்படியும் அடிச்சு, வெண்ணெய் இப்படியும் அடிச்சு அப்படியும் அடிச்சு, கோபாலா கோபாலான்னு பாடி கீழெல்லாம் வெண்ணையாக ஆகி அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை முடிச்சுண்டு நடந்து நடந்து அங்கேருந்து 15 மைல்ல ஒரு ஊர் நெய்வாசல்னு, அந்த ஊர் வரையிலும் கால் தோஞ்ச நெய்யா இருக்குமா. பங்குனி மாசத்து வெயில் அந்த வெண்ணெய் உருகி நெய்யா இருக்கும். அப்ப எவ்வளவு அந்த மன்னார்குடி டவுன்ல எவ்வளவு வெண்ணெய் கீழே சிந்திருக்கணும் தான். அப்படி ஒரு சமிருத்தியா கண்ணன் வருவான் தவழ்ந்து விளையாடு. அப்படி வரும்பொழுதோ யார் பார்க்கட்டும் அந்த உள்ள வயசான கழுவிகளான சில